ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நிலாவும் சோழனும் இப்ப கவுன்சிலிங்ல போய் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் பண்ண அதே 2 பேரு இப்பவும் சோழனையும் நிலாவையும் கவுன்சிலிங் பண்றாங்க. நீங்க ஏற்கனவே கவுன்சிலிங் வந்தவங்க தானே, உங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா, பேசி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது டக்குன்னு நம்ம சோழன் இருந்துக்கிட்டே இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க வந்து ரொம்ப அதிகமாவே படிச்சு அவங்க ஆர்க்கிடெக்டா இருக்காங்க. நான் சாதாரண டிரைவர் தான். அது மட்டும் இல்ல, நான் நெறையா பொய் சொல்லுவேன். இந்த மாதிரி தன்னோட பக்கம் என்னென்ன தப்புலாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி என் கூட அவங்க வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? பேசாம டைவர்ஸ குடுத்துருங்க. அவங்கனாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். அப்படின்னு பயங்கரமா நம்ம சோழன் சொல்லிடுறாப்ல. இத பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பாவமா இருந்துச்சு சோழன் மேல. அதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கப்புறம், நிலா வந்து சோகமா போறத பார்த்துட்டு நம்ம சோழன் சந்தோஷப்படுறாரு. "இப்ப வா வழிக்கு" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரயே சோழன் நெனைக்கிறப்ப தான், இதுவும் சோழனோட ஒரு திட்டம் தான் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காப்லயாட்டுக்கு. ஸோ இப்ப நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சேரன் 2 பேத்தையும் விசாரிக்கிறாப்ல. அப்ப சோழன் இருந்துகிட்டு, "நான் டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டேன். குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னு சோழன் சொன்ன உடனே, சேரன் இருந்துகிட்டு, "நீ சேர்ந்து வாழணும்னு தான்டா சொன்னேன். நீ ஏன்டா டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, நான் மட்டும் சேர்ந்து வாழணும்னு சொன்னதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க தான் என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நான் எப்படி வீம்பு பிடிக்க முடியும்? அவங்கனாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போகுது." அப்படின்னு நம்ம சோழன் சென்டிமெண்டா பேசுறாப்ல. ஆனா வெளியில இருக்கிற நடேசன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாப்ல நம்ம சோழன. ஸோ இதுக்கப்புறம் என்ன? சோழன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாப்ல. இந்த பக்கம் நடேசன் பின்னாடியே போய் சோழன கார நிப்பாட்ட சொல்லி, "நீ என்னத்துக்காக இப்படி பேசுன? எல்லாமே எனக்கு தெரியும்டா. நீ இப்படி பேசுனா உன் மேல பரிதாபப்பட்டு நிலா வந்து உன்கிட்ட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லும்னு நினைச்சியா? அப்படி மட்டும் நடக்கவே நடக்காது. ஸோ நீ ஏன் எப்ப குடுக்குறேன்னு சொல்லிட்டியோ, கிடைச்சது போதும்டா சந்தோஷம் அப்படின்னு நிலாவும் உன்னைய விட்டுட்டு போயிடும். உன் பிளானே சொதப்ப போகுது பாரு" அப்படின்னு நம்ம நடேசன் சோழனை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாப்ல. சோழனுக்கும் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அச்சச்சோ! நம்மள வேற இப்படி பண்ணியிருக்குமே! ஒருவேளை கிடைச்சதுடா சான்ஸு அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிட்டு நிலா போயிடுமோ! அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் சேரன் நிலாவ கூப்பிட்டு பேசுறாப்ல. "நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுவீங்கன்னு தான் நாங்க நெனச்சோம். இருந்தாலும் உன்னையும் கம்பல் பண்ண முடியாது" அப்படின்னு நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, "இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டா சோழனாச்சும் தன்னோட வாழ்க்கைய பார்த்துக்குவாப்லல்ல" அப்படின்னு நிலா என்னடான்னா சோழனுக்காக டைவர்ஸ் குடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.